மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மிஷின் டிராயிங்கில் 4th யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். 4th யூனிட்ல ஏற்கனவே 5 வீடியோஸ் பார்த்துருக்கோம். இது வந்து 6வது வீடியோ. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் த போல்ட். போல்ட் வந்து எத்தனை டைப் ஆஃப் போல்ட் இருக்குது, அதோட ஷேப் எப்படி இருக்கும், அதோட ஹெட் அலைப்பகுதி எப்படி இருக்கும், எந்தெந்த போல்ட் எந்தெந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் யூனிட் நம்பர் 4 கொடுத்துருக்கோம். threaded fasteners முதல்ல நம்ம பார்த்தாச்சு. அதாவது மெக்கானிக்கல் ஃபீல்டில் 2 பார்ட்டை இணைக்கிறது வந்து டெம்பரவரியாகவும் இணைக்கலாம், பெர்மனண்ட்டாகவும் இணைக்கலாம். டெம்பரவரியாக இணைக்கணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம மனசில் நம்ம அதை அந்த டெம்பரவரி பார்ட்டை வந்து டிஸ்மேண்டில், அதாவது அதை ஓப்பன் பண்ணி பிரித்து பார்த்துக்கலாம். பெர்மனண்ட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா பிரிக்க முடியாது, உடச்சி தான் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். உதாரணத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய 2 வீலர் பைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இன்ஜின் கவர் இருக்கும். அந்த இன்ஜின் கவரை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூ மூலமாகவோ போல்டு மூலமாக தான் போட்டிருப்பாங்க. அதை கலெக்ட்னா மட்டும்தான் இன்ஜினுக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இது வந்து என்னன்னா டெம்பரவரி. பெர்மனண்ட் அப்படின்னா ரிவிட் வச்சு பண்ணிடுவாங்க, இல்லைன்னா வெல்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படிலாம் பண்ணோம்னா அதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். உடச்சி எடுக்கும் போது உள்ளே இருக்க பார்ட்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அசம்பிள் செய்ய வேண்டியது அல்லது ஃபிட் செய்ய வேண்டிய மெஷினிங் காம்போனன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டெம்பரவரியாக, அதாவது ஈஸியாக கலட்டி மாட்டுறதுக்கு வந்து இந்த ஃபாஸ்ட்னஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா போல்ட் அண்ட் நட் இருக்குது, ஸ்க்ரூ இருக்குது, ஸ்டட்ஸ் இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம 14 ஃபஸ்ட்லேயே நம்ம பார்த்தோம். இப்போ இந்த த்ரெட்டட் டாபிக்லேயும் நம்ம வந்து பார்க்குறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் த போல்டு. செகண்ட் ஸ்டைல் என்ன கொடுத்துக்கணும் பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் த போல்டு. ஸோ அந்த போல்டோட ஹெட்டு தலைப்பகுதி இருக்கீங்க இல்லையா, அந்த தலைப்பகுதியை வச்சு சில போல்டு நம்ம சொல்லலாம். சிலதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போல்டோட பாடி, அந்த உடம்புல எத்தனை த்ரெட் கட் பண்ணியிருப்பாங்க, ஃபுல்லாக கட் பண்ணியிருக்காங்களா, ஆஃபாக கட் பண்ணியிருக்காங்களா, இல்லைன்னா கொஞ்சம், அதாவது ஒரு குவார்ட்டர்ஸ்னால் ஒரு கால் பகுதிக்கு மட்டும் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 வகையான த்ரெட் இருக்குது. ஸோ அதோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் த போல்ட்: ஒரு சிலிண்டர் ராடின் அவுட் சைட் சர்ஃபேஸில் ஒரு எண்டில் தலைப்பகுதியும் மற்றொரு எண்டின் முனையில் இருந்து குறிப்பிட்ட நீளம் வரை த்ரெட்டும் கொண்டது போல்ட் எனப்படும். இதை மட்டும் நீங்கள் போல்ட் டெஃபினிஷன் கேட்டால் எழுதினா போதுமானது. ஒரு ரவுண்ட் ராடு இருக்கும். ரவுண்ட் ராடில் வந்து ஒரு பக்கம், ரைட்டுங்களா, ஒரு பக்கம் ஹெட் இருக்கும். அந்த போல்டோட ஹெட் இருக்கும். அந்த ஹெட்டுக்கு கீழே இருக்கிறதா வந்து இந்த போல்டோட பாடி. அந்த பாடியில் ஃபுல்லாகவும் த்ரெட் இருக்கலாம், ஹெட்லேருந்து கடைசி வரைக்கும் த்ரெட் இருக்கலாம், இல்லை பாதி அளவுக்கு த்ரெட் இருக்கலாம், இல்லை ஒரு கால்வாசி அளவுக்கு த்ரெட் இருக்கலாம். ஸோ போல்டிங் தலைப்பகுதியின் வடிவம் மற்றும் அதோட ஸ்ட்ரக்சர் அமைப்பை பொறுத்து போல்ட் ஆனது பல வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. ஸோ போல்டோட ஹெட்டை பொறுத்த வகைப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸகனல் ஹெட்டட் போல்ட். போல்டோட தலைப்பகுதி எக்ஸகனல் மாதிரி இருக்கும். எக்ஸகனல் நம்ம எங்கே போய் பார்க்கறது? சிம்பிள், கையில் பென்சில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பென்சிலோட பேக் சைடு திருப்பி பாருங்க. ரப்பர் வைக்காத பென்சிலை பேக் சைடு திருப்பி பாருங்க. எக்ஸகனல் ஷேப் இருக்கும். எத்தனை பக்கங்கள் இருக்கும்? அதில் 6 பக்கங்கள் இருக்கும். எக்ஸகனல்னா 6 பக்கங்கள். அதான் என்னது, எக்ஸகனல் ஹெட்டட் போல்ட். அந்த போல்ட்டோட தலைப்பகுதி எக்ஸகனல் தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஹெட்டட் போல்ட். ஸ்கொயர்னாலே 4 பக்கம். ஸோ போல்ட்டோட தலைப்பகுதி 4 பக்கமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரூ போல்ட். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். மூணாவது பார்த்தீங்கன்னா த்ரூ போல்ட். அது என்ன த்ரூ போல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டு, போல்ட்டோட ஹெட்டு எப்படி வேணா இருக்கலாம். ஹெட்டு முடிஞ்சதுலேருந்து அந்த போல்ட்டோட எட்ஜி வரைக்கும் மரம் வெட்டியிருப்பாங்க. அதாவது ஹெட்டு தலைப்பகுதி ஸ்கொயராக இருக்கலாம், ஹெக்ஸகனலாக இருக்கலாம், சிலதுக்கு ட்ரையாங்குலர்லாம் வரும், அந்த மாதிரி கூட இருக்கலாம், ரைட்டுங்களா. இருந்தாலும் அதோட ஃபுல் பாடியும் என்ன செஞ்சிருப்பாங்க, த்ரெட் கட் பண்ணி, அதனால் த்ரூ போல்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ போல்ட். அதோட ஹெட் பகுதி எப்படி இருக்கும்? ஐ ஷேப்பில் இருக்கும். ஐனா என்ன பார்த்தோம், கண் எப்படி இருக்குது, அந்த ஷேப்பில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டேப் போல்ட் இருக்குது, ஸ்டட் போல்ட் இருக்குது, ஃபவுண்டேஷன் போல்ட் இருக்குது. இந்த டேப் போல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் போல்ட். ஃபுல்லாக மரதாக இருக்கும், ஹெட்டே இருக்காது, 2 பக்கமும் நட்டு போட்டு லாக் பண்ணிக்கலாம். அது ஸ்டட் போல்ட் இருக்குது. ஃபவுண்டேஷன் போல்ட். இந்த ஃபவுண்டேஷன் போல்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபவுண்டேஷன் அப்படின்னா தரை, ஃபவுண்டேஷன் போடுறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த தான். நீங்கள் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இந்த செல்ஃபோன் டவர்ஸ் பார்த்துருப்பீங்க, லாங்லேருந்து பார்த்துருப்பீங்க, சில பேர் பக்கத்தில் பார்த்துருப்பாங்க. இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம போயிருப்போம் மேக்ஸிமம், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லைட் போஸ்ட் வச்சுருப்பாங்க. இது நம்ம ஜென்ரலாக பார்த்துட்டு நம்ம போயிடுவோம். பக்கத்தில் போய் அதோட பேஸ் அடிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போல்டு நட்டு மூலம் லாக் பண்ணியிருப்பாங்க. பெரிய பெரிய போல்டு நட் போட்டிருப்பாங்க. இப்போ ஹைவேல போகிறோம் அப்படின்னா நேம் பிளேட் வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணம் சொல்கிறோன்னா, மதுரையிலேருந்து அருப்புக்கோட்டைக்கு வரும் இத்தனை கிலோமீட்டர், காரியாப்பட்டி இத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க.
அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயரில், அதாவது சிமெண்ட்டில் ஒரு சதுரம் மாதிரி கெட்டி அதில் போல்டு நட்டு வச்சு அந்த இரும்பு போஸ்ட்டை ஊண்டியே லாக் பண்ணிப்போம். இது நான் ஃபவுண்டேஷன் போல்டு. அதில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த ஃபவுண்டேஷன் போல்டு இருக்கு. அது எப்படி வந்து அந்த காங்கிரீட்டுக்குள்ளே இருக்கு, அப்படி இல்லைன்னா ஒரு செவுத்துக்குள்ள அந்த போல்ட்டு போய் எப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு போல்ட்டை பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். பாருங்க, எக்ஸகனல் போல்ட் டயராம் பாருங்க, சிம்பிளா டயராம் பாருங்க. அந்த டயராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுதான் தலைப்பகுதி. 1 2 மொத்தம் 4 போல்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது மேலே உள்ள தலைப்பகுதி, அதுக்கு கீழே உள்ளது எல்லாமே என்னதுன்னா பாடி, இதோட உடல் பகுதி. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மரம் வெட்டிருக்காங்க பாருங்க, என்ன சொல்லுங்க, ஒரு 3/4 வாசிக்கு வெட்டியிருக்காங்க. ஸோ 3/4 வாசிக்கு மரம் வெட்டிருக்காங்க, ஃபுல்லாக வெட்டல. 1/4 வாசி வந்து ராடாவே இருக்கு, மிச்சம் 3/4 வாசி மரம் வெட்டியிருக்காங்க. அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டாக இருக்கலாம், ரைட் ஹேண்ட் த்ரெட்டாக இருக்கலாம், ஸ்கொயராக இருக்கலாம், அதுக்கு நம்ம கான்செப்ட் கிடையாது. இந்த போல்டோட ஹெட் எப்படி எக்ஸகனல் ஷேப், சரியா? 6 பக்கங்கள் பாருங்க, 1 2 3 4 5 6 பக்கங்கள் கொண்டதா இருக்கு. இது என்னது? எக்ஸகனல் போல்ட். ஸோ டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலிண்டர் ராடின் ஒரு எண்டில் எக்ஸகனல் தலைப்பகுதியும் மற்றொரு எண்டின் முனையில் இருந்து குறிப்பிட்ட நீளம் வரை த்ரெட்டும் கொண்டது எக்ஸகனல் போல்ட் எனப்படும். இதான் என்னது? எக்ஸகனல் போல்ட். ஸோ அதோட தலைப்பகுதி எக்ஸகனல் ஷேப்ல இருக்கும், அதுக்கு என்னது? 6 பக்கங்கள் கொண்டது. அடுத்து பாருங்க, ஸ்கொயர் போல்ட், ஸ்கொயர் ஹெட்டட் போல்ட். ஸ்கொயர் ஹெட்டட் போல்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது இதுக்கு வந்து 4 பக்கங்கள். ஸ்கொயர்னால எத்தனை பக்கம்பா? 4 பக்கம் தான். இந்த கொடுத்துருக்காங்க, இதில் பாருங்க, இந்த இருக்கு. இதான் வந்து தலைப்பகுதி. ஹச்னா ஹெட்டு, எல்லுன்னா இதோட மொத்த நீளம், இந்த டீங்கிறது த்ரெட்டை குறிக்கும், இந்த டீங்கிறது வந்து த்ரெட்டோட டயாமீட்டரை குறிக்கும். இது எதுவும் காமிச்சிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ இதோட தலைப்பகுதி மட்டும் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். எத்தனை பக்கம்? மொத்தம் 4 பக்கங்கள் இருக்கும். டெஃபினேஷன் பாருங்க, சிலிண்டர் ராடின் ஒரு முனையில் ஸ்கொயர் ஹெட்டும் மற்றொரு முனையில் ஒரு குறிப்பிட்ட நீளம் வரை த்ரெட்டும் கொண்ட போல்ட் ஆனது ஸ்கொயர் ஹெட்டட் போல்ட் எனப்படும். ஸோ இதான் ஹெட்டு. இந்த ஒரு ரவுண்ட் ராடோட முன்பகுதி ஹெட் கொடுத்துருக்காங்க. இது கீழே இருக்கு, ஹெட்டுக்கு கீழே உள்ளது பூராமே என்னது? பாடி. இந்த பாடியில் வந்து எவ்வளோ தூரம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 வாசியோட கொஞ்சம் அதிகமாக த்ரெட் கட் பண்ணிப்பாங்க. ஹெட்டை பொறுத்து மாறுது. என்னது? ஸ்கொயர் சதுரமாக இருக்குது, 4 பக்கங்கள் கொண்டது, அதனால என்னது? ஸ்கொயர் ஹெட்டட் போல்ட். அடுத்து பாருங்க, ஸ்டட் போல்ட். ஸ்டட் போல்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினிஷன் கொடுத்துருக்கான், டயராம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா டயராம் வரும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 பக்கமுமே நட்டு தான் இருக்குது. இது ரெண்டுமே நட்டு தான், ஹெட்டெல்லாம் கிடையாது. இந்த உள்ள இருக்கக்கூடிய ராடில் முழுக்க ஹெட்டு வெட்டியிருப்பாங்க. இந்த பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் வெட்டியிருப்பாங்க. 2 பக்கம் நட்டு என்ன செய்யும்? ஃப்ரீயாக ட்ராவல் ஆகும். இதுதான் என்னது? ஸ்டட் போல்ட், ரைட்டுங்களா? ஹெட்டு கிடையாது இதுக்கு, 2 பக்கமும் நட்டு தான் இருக்கும். ரவுண்ட் ராடை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக மரம் வெட்டியிருப்பாங்க, 2 பக்கமும் நட்டு போட்டுக்கலாம். போட்டுன்னா சரி நம்ம யூஸ் பண்ணலாம். அது எங்கெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐசி இன்ஜின் சிலிண்டர் ஹெட்டு, அப்புறம் என்ன பாருங்க, ஸ்டஃபிங் பாக்ஸ், இதெல்லாம் வந்து பயன்படுது. டெஃபினிஷன் பாருங்க, ஒரு ரவுண்ட் ராடில் இருபுறமும் ஒரு குறிப்பிட்ட நீளம் வரை த்ரெட்டு கொண்டது ஸ்டட் போல்ட் ஆகும், ரைட்டுங்களா? முழுசாவே என்ன இருக்கும்? த்ரெட்டு தான் இருக்கும், இருபுறமும், ஹெட்டே வராது. ஸ்கொயர் ஹெட்டில் தலைப்பகுதி வந்து ஸ்கொயர் ஷேப், சதுரமாக இருக்கும். எக்ஸகனலில் வந்து தலைப்பகுதி வந்து எக்ஸகனல் ஷேப், 6 பக்கங்கள் கொண்டதாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்டட் போல்ட்டில் மட்டும் இந்த ராடு முழுக்கும் மரம் தான் வெட்டியிருப்பாங்க. 2 பக்கமும் போல்டு நட்டு போட்டுக்கிட்டு என்ன செய்யலாம்? நம்ம தேவையான இடத்துக்கு வச்சு நம்ம லாக் பண்ணிக்கிட்டு டைட் வச்சுக்கலாம். இது என்னது? ஸ்டட் போல்ட். அடுத்து ஸ்டட் போல்ட்டுக்கு உண்டான டயராம். அடுத்து பாருங்க, ஐ போல்ட். அது என்ன ஐ போல்ட்? அதோட தலைப்பகுதி பார்க்கறதுக்கு ஐ ஷேப்பில் இருக்குது. இந்த பாருங்க, ஒரு டயராம் கொடுத்துருக்கோம். எப்படி இருக்குது? ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. நேச்சுரல் படம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இது ஒரு வகையான போல்ட். ஒரு முனை வளைவான லூப், மற்றொரு முனையில் த்ரெட்டும் கொண்ட ஸ்க்ரூ போல்ட் ஆனது ஐ போல்ட் எனப்படும், சரிங்களா? ஸோ ஒரு முனையில் வந்து அதாவது ஹெட் இருக்க வேண்டிய பகுதியில் வந்து லூப், வட்ட வடிவமாக இருக்குது, LOOP லூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்ற பகுதி பூரா வழக்கம் போல் த்ரெட் இருக்குது. என்னது? ஐ போல்ட். ஸோ இந்த ஐ போல்ட் வந்து எங்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட்டர்ஸ், மோட்டர், டர்பைன் எக்ஸெட்ரா சில இடத்துலலாம் வந்து எங்கே செய்கிறாங்க, இதெல்லாம் வந்து அந்த இடத்துக்கெல்லாம் இது வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பாருங்க, டேப் போல்ட். இந்த டேப் போல்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஹெட்டு முடிஞ்சோடனே முழு பாடியுமே எப்படி இருக்கும்? த்ரெட்டாக கொடுத்துருப்பாங்க. டேப் போல்ட். இதை டயராம் பாருங்க. டயராம் பார்த்தீங்கன்னா இது ஹெட்டு. இது எக்ஸகனலாக இருக்கலாம், ஸ்கொயராகவும் இருக்கலாம். அதுக்கு ஹெட்டுக்கு கீழே உள்ள மொத்த பாடியிலுமே த்ரெட் கட் பண்ணியிருப்பாங்க. நான் முதல்ல சொன்னேன், சில இதில் கொஞ்சம் கால் பகுதி கட் பண்ணியிருப்பாங்க, சில இதில் அரை பகுதி கட் பண்ணியிருப்பாங்க, சில இதில் முழுசாக இருக்கும். ஸோ இந்த முழுசாக த்ரெட்டு ஹெட்டுக்கு கடைசி தலைப்பகுதி முடிஞ்சதுலேருந்து ஆரம்பித்து முழுசாக கடைசி வரையும் கட் பண்ணால் அது என்ன? அது டேப் போல்ட். பாருங்கள், சிலிண்டர் ராடின் ஒரு முனையில் ஏதேனும் வடிவத்தின் கூடிய ஹெட் மற்றும் போல்ட் ஷங்க் முழுவதும் த்ரெட்டின் கொண்ட பாடியானது டேப் போல்ட் எனப்படும். ஹெட் எப்படி வேணா இருக்கலாம், ஸ்கொயராகவும் இருக்கலாம்,
இல்லைன்னா ஹெக்ஸகனாலும் இருக்கலாம். அந்த முழு பாடியும் த்ரெட் கட் பண்ணியிருப்பாங்க. அது பேர் என்னது? டேப் போல்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போல்ட். இந்த ஃபவுண்டேஷன் போல்ட்டை பற்றி நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது எங்கே யூஸ் பண்ணுவாங்க, எதுக்காக பயன்படுறாங்க. இப்போ மெக்கானிக்கல் ஃபீல்டு நம்ம காலேஜ்லேயே லேபில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வகையான மிஷினரியும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்னா தரைத்தளத்தில் சின்னதாக பெட்டு மாதிரி கட்டி அதில் ஒரு 4 போல்ட்டோ 6 போல்ட்டோ வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஃபிட் பண்ணி அது மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிஷினை அந்த இதில் அசையாமல் வச்சு லாக் பண்ணியிருப்பாங்க. அதான் ஃபவுண்டேஷன் போல்ட். அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த ஃபவுண்டேஷன் போல்ட் இருக்குது. கீழே பாருங்கள், ஐ ஃபவுண்டேஷன் போல்ட், பெண்ட் ஃபவுண்டேஷன் போல்ட், ரேஞ்ச் ஃபவுண்டேஷன் போல்ட், லீவ்ஸ் ஃபவுண்டேஷன் போல்ட், குவார்டர் ஃபவுண்டேஷன் போல்ட். எல்லாமே ஃபவுண்டேஷன் போல்டு தான். அதோட ஷேப்பு வடிவத்தை பொறுத்து வந்து ஒவ்வொன்றா மாறும். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் போல்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் இருக்குது. ஃப்ளோரில் வந்து ஒரு இடத்துல மிஷின் வைக்க போகிறீங்கன்னா மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிக்கிட்டு அதில் எத்தனை போல்டு வேணும்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல வந்து என்ன செய்வாங்க, கரெக்டான அளவுக்கு காங்கிரீட் போட்டு அந்த ஷேப்பில் கரெக்டாக என்ன பண்ணிடுவாங்க, அந்த போல்ட்டை உள்ளே வச்சு காங்கிரீட் போட்டுருவாங்க. ஒரு 3 நாள் 4 நாள் நல்லா வந்து ட்ரை ஆன பிறகு நம்ம என்ன செய்யணும், டெய்லி வாட்டர் சப்ளை பண்ணால் தான் சிமெண்ட் நல்லா இருக்கும். எல்லாம் கரெக்டான பிறகு மேலே மிஷின் அந்த போல்டு கரெக்டாக செட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நட்டு போட்டோன்னா மிஷின் ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து வைப்ரேஷனில் நகலாது, அந்த இடத்துல அப்படியே தான் இருக்கும். ஸோ மிஷின் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபவுண்டேஷன் போல்ட் நம்ம இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துவோம். இந்த செல்ஃபோன் டவர்ஸ் இருக்குது, அப்புறம் லைட் போஸ்ட்லாம் இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் சென்டரில் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கீழே போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஹைவேல போகும்போது நேம் பிளேட் போட்டிருப்பாங்க, இந்த ஊர் இத்தனை கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக தான் அந்த பில்லரை வந்து லாக் பண்ணியிருப்பாங்க. இதான் என்னது ஃபவுண்டேஷன் போல்ட்டு. இதில் டெஃபனிஷன் வந்து பார்த்துக்கோங்க என்ன மாதிரிலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. மிஷினானது அதன் பேஸுடன் ஃபவுண்டேஷன் செய்து நிலைநிறுத்த ஃபவுண்டேஷன் போல்ட் பயன்படுகிறது. சரிங்களா? அந்த 3 லைன் எழுதுனா அதே போனான். இது வந்து மைல்டு ஸ்டீல் அல்லது என்ன பண்ணுறாங்க, ஒர்த்தோட் அயன் ஸ்டீல் மெட்டீரியல் ஃபோர்ஜிங் செய்து பெறப்படுகிறது. ஃபவுண்டேஷன் போல்ட் சைஸ் ஆனது மிஷினிங் சைஸ், மிஷின் ஆப்ரேஷன் போது ஏற்படும் வைப்ரேஷன் ஃபோர்ஸ் மற்றும் கட்டிங் ஃபோர்ஸ் ஆகியவற்றை அடிப்படையில் செய்யப்படுகின்றன. ஸோ எந்த ஃபவுண்டேஷன் போல்ட் எந்த மிஷினுக்கு, எல்லா மிஷினுக்கும் ஒரே ஃபவுண்டேஷன் போல்ட் வராது. ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். இப்போ சீலிங் ஃபேன்லாம் மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஹூக்ஸ் அடிப்பாங்க ரைட்டுங்களா. காங்கிரீட் போடும் போதே யூ மாதிரி ஒரு கம்பியை வளைச்சி உள்ளே வச்சு பண்ணிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ட்ரில் பண்ணிடுவாங்க. ட்ரில் பண்ணி அதுக்குள்ளே ஒரு இதை வச்சு லாக் பண்ணிடுவாங்க. அதுவும் அது ஒரு டைப் ஆஃப் த ஃபவுண்டேஷன் போல்டு தான். சரிங்களா? ஃபவுண்டேஷன் போல்டோட நேச்சர் டயக்ராம் பாருங்கள். ஸோ டைப்ஸ் ஆஃப் த ஃபவுண்டேஷன் போல்ட், ஒவ்வொரு ஃபவுண்டேஷன் போல்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மறை தெரியுது பார்த்தீங்கன்னா பெட்டு தெரியக்கூடிய பகுதி தான் வெளியே தெரியும். இது எல்லாமே என்ன செய்யணும், காங்கிரீட்டுக்குள்ளே போயிடும். இது எல்லாமே காங்கிரீட்டுக்குள்ளே போயிடும். இது ஃபுல்லாக காங்கிரீட்டுக்குள்ளே போயிடும். இது வந்து பாருங்கள் அட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. இது பாருங்கள், இது ஃபுல்லாக காங்கிரீட்டுக்குள்ளே போயிடும். இது ஃபுல்லாக காங்கிரீட்டுக்குள்ளே போயிடும். இது ஃபுல்லாக காங்கிரீட்டுக்குள்ளே போயிடுது. மறைப்பகுதி மட்டும் தான் வெளியே இருக்கும், இடத்த பொறுத்து. ஸோ அதிகமாக வேணும் அப்படின்னா அதிகமாக போகும், கம்மியாக வேணும் அப்படின்னா கம்மியாக போகும். இடத்த பொறுத்து டைப்ஸ் ஆஃப் த ஃபவுண்டேஷன் போல்ட் பயன்படுத்துகிறாங்க. ஸோ நம்ம இந்த கிளாஸில் பார்த்தது என்னென்ன பார்த்துக்கணும், நம்ம டைப்ஸ் ஆஃப் த போல்டு பார்த்துருக்கோம். 7 வகையான போல்டு. ஸோ போல்டோட தலைப்பகுதியை பொறுத்து அதை வந்து என்ன செய்யறோம், நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணுறோம். ஸோ டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெக்ஸகனல் ஹெட்டட் போல்ட் இருக்குது, ஸ்கொயர் ஹெட்டட் போல்ட் இருக்குது, த்ரோ போல்ட் இருக்குது, ஐ போல்ட் இருக்குது, டேப் போல்ட் இருக்குது, ஸ்டாண்டர்ட் போல்ட் இருக்குது, ஃபவுண்டேஷன் போல்ட் இருக்குது. ஒவ்வொரு போல்ட்டுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், படம் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.